வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பீர்க்கங்காய் தோல் வச்சு சூப்பரான ஒரு தொகையல் பண்ணலாங்க. இதுக்கு நான் பீர்க்கங்காய் தோல்லாம் எடுத்துகிட்டு அதில் நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. உள்ளே இருக்கிற காயை நம்ம சமைச்சிக்கலாம், கூட்டு அதை போல் சமைச்சிக்கலாம். இந்த தோல் நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் 2-3 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு ஒரு கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா செவந்ததும் இப்போது வரமிளகாய் 4 இல்லை 5 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு முழு உளுத்தம்பருப்பு அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் நம்ம தட்டில் எடுத்து வச்சுருவோம். கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த பீர்க்கங்காய் தோல் போட்டுட்டு நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கலாங்க. கலர் இப்படி லைட்டாக அப்படி சேஞ்ச் ஆன பிறகு நம்ம அதையும் எடுத்து தட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுருவோம். இது கூட ஒரு புளி 1 டீஸ்பூன் அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இது போல் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருவோங்க. சூப்பரான பீர்க்கங்காய் தோல் துவையல் தயாராகிடுச்சுங்க. பீர்க்கங்காய் தோல் இது போல் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சட்னியாக செய்து கொடுக்கலாம். இது தோசை சாதத்துலலாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.